வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே கலர்ஃபுல்லான ரொம்ப சத்தான கேரட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக இருந்ததுன்னா இந்த மில்க் ஷேக் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ துருவின கேரட்டை ஒரு பிளெண்டர் ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பை இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. நீங்கள் கேரட்டில் உள்ள ஸ்வீட்னஸை தாண்டி உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பால், சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்ல ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். ஏன்னா நம்ம இதை வடிகட்ட தேவையில்லாத மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சாச்சு. இப்போ நான் இந்த ஜக்கில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அதே மாதிரி காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பால் இருக்குது. இதில் நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சுகரோட அளவெல்லாம் போதுமான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் தேன் இல்லாட்டி நார்மல் சுகர் இல்லை வெல்லம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இதுக்கு மேலே ஒரு கார்னிஷிங்காகவும் அதுக்கப்புறம் குடிக்கும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் நான் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பாதாமும் கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பிஸ்தாவும் சேர்க்குறேன். இதை உடனே நீங்கள் சர்வ் பண்ணிடணும். சில்லுன்னு இருக்கும்போதே குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம கேரட்டை குக் பண்ணாமல் அப்படியே பச்சையாக நம்ம சாப்பிடும்போது அதோட முழு சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப டேஸ்டியான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மேங்கோ லஸ்ஸி தான். நான் இன்றைக்கி ஒரு பெரிய மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல இனிப்பான சுவையுள்ள எந்த மாம்பழம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாம்பழம் தான் கிடைக்கும், அதனால நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம பாதி தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ எப்படி இதை ஈஸியாக கட் பண்ணி எடுக்கிறதுன்னு ஒரு டிப் பார்க்கலாம். மாம்பழத்தை இப்படி பாதியாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி உள்ள தோல் கட் ஆகாமல் அந்த சதை பகுதியில் மட்டும் இப்படி கத்தியை வச்சு கோடு போட்டுக்கணும். நம்ம போடுற கோடு தோல் வரைக்கும் போகணும், ஆனால் தோல் கட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நீளமாக போட்டுக்கலாம். அதே மாதிரி திருப்பிட்டு இந்த சைட்லேயும் கோடு போட்டுக்கணும். ஸோ நம்மளுக்கு ஸ்கொயராக கிடைக்கும். இந்த மெத்தடில் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக அதோட சதை பகுதியெலாம் எடுத்துடலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான மெத்தடோ அந்த இதில் தோலை சீவிட்டு சதை பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி கட்டே ஆகலை, முன்னாடி மட்டும் கட்டாக இருக்குது. இப்படி விரிச்சோம்னா ஈஸியாக நம்ம கத்தியை வச்சு அந்த சதை பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் 1 கப் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மாம்பழத்தை சேர்த்துடலாம். அது கூட நான் ஒரு 1/2 கப் தயிர் சேர்க்குறேன். நான் சேர்க்குறது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற தயிர். நல்லா கெட்டியாக இருக்கிற தயிர் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணி சேர்க்கணும். நான் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற மாம்பழம் தயிர் எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுனால ஏற்கனவே இது சில்லுன்னு இருக்குது. இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் மாம்பழத்தை கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு நல்ல இனிப்பாக இருந்ததுன்னா சுகர் இன்னும் கம்மியாக சேர்த்துக்கலாம். என்னோடய மாம்பழம் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிடணும். நம்ம அரைக்கிறது நல்ல ஸ்மூத்தாக அரைப்பட்டுறணும். அப்போ தான் லஸ்ஸி குடிக்கும்போது நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப புளிப்பான தயிர் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி சில்லுன்னு வேணும்னா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணியாச்சு. இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னா நான் கொஞ்சமாக ஏதாவது ஒரு நட்ஸை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பிஸ்தாவை பொடி துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை மேலாப்பில் கொஞ்சம்
போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சுவையான மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான பனானா மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழமான வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். தோலை எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணி சேர்த்தோம்னா நல்லா ஒன்று போல் அரைப்படும். இப்போ கட் பண்ணதை ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 4 முந்திரி பருப்பை ஒரு 15 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா அரைப்படுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். முந்திரி பருப்பு வந்து சின்ன சின்ன பீசஸாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டுரும். அதுக்கப்புறம் ஒரு 3 பேரிச்சம்பழத்தில் கொட்டையை எடுத்துட்டு அதையும் வந்து ஒரு 15 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழத்துக்கு பதிலாக நீங்கள் சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் சுகர் சேர்க்காததுனால பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பால் சேர்த்துக்க போகிறேன். மில்க் ஷேக் வந்து சில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும். அதனால் சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாமே சேர்த்தாச்சு. இதை மூடி நல்ல ஸ்மூத் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் நேரம் கண்டினியூஸாக வந்து நம்ம பிளெண்ட் பண்ணாதான் நம்ம சேர்த்த முந்திரி பருப்பு அந்த பேரிச்சம்பழம் எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து அரைப்படும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம திறந்து நம்ம எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போகிறோமோ அதுக்கு மாற்றிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நான் வந்து பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே உடனே சில்லுன்னு குடிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். ரொம்ப சத்தான ரொம்பவே சுவையான வாழைப்பழ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வீட்லேயே எப்படி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். நான் இன்னைக்கு காட்ட போகிறது ஒருத்தருக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் தான். நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 8 மீடியம் சைஸ் ஸ்ட்ராபெரி, கிட்டத்தட்ட 75 கிராம் ஸ்ட்ராபெரியை காம்பை நீக்கிட்டு 4 துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். அது கூடவே 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால். இதை வந்து நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா மில்க் ஷேக் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும் குடிக்கிறதுக்கு. அதையும் இப்போ சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். ஸ்ட்ராபெரியோட ஸ்வீட்னஸ் அப்புறம் உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகரோட அளவை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்காமையும் இந்த மில்க் ஷேக் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. இப்போ இந்த சுகர் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சில்லுன்னு பால் சேர்த்ததுனால இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மில்க் ஷேக் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அப்படியும் குடிக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா மேலே வந்து ஒரு ஸ்கூப் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீமோ இல்லை ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமோ சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப சுவையான ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.